ஃபைனான்ஸில் இருக்கிற சில கோர் கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நாம் ரொம்ப லேட்டாக தான் கற்றுக்கிட்டு இருப்போம். ச்சே, இதெல்லாம் நமக்கு முன்னமே தெரியாமல் போச்சே அப்படின்னு எத்தனை தடவை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம குழந்தைகளுக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. அதுக்கு நாம் அவங்கள சின்ன வயசுல இருந்தே ஃபைனான்ஷியல் கான்செப்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசில் பதிய வைக்கணும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்குறதுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜயமோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். ஃபைனான்ஷியல் கான்செப்ட்ஸ்னு வரும்போது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் விஷயம் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். 7 வயசுக்கு அப்புறம் அவங்களால அந்த கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் 3 விஷயம் அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். முதல் விஷயம், இப்போ நான் உங்ககிட்ட ₹1 கொடுக்குறேன், அது 10 தடவை டபுள் ஆகுது. அப்போ ஃபைனலாக உங்ககிட்ட எவ்வளோ ரூபாய் இருக்கும் அப்படின்னு கேளுங்க. முதல்ல ஒரு ரஃப் எஸ்டிமேட் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் ஆக்சுவலாக விரல் வச்சு கணக்கு போட சொல்லுங்கள். 2, 4, 8, 16, 32, 64, 128, 256, 512, 1024. ₹1 10 தடவை டபுள் ஆச்சுன்னா 1000 மடங்கு கூடும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய வெரி ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அடுத்து அவங்க தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு டபுள் ₹1 தான், ஆனால் 10வது டபுள் ₹512. இப்படி காம்பவுண்டிங் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும், ஆனால் நாளாக ஆக அதோட பவர் எக்ஸ்போனென்ஷியலாக கூடும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 3வது விஷயம், ₹1 ₹2 ஆக்கிறதுக்கான எஃபர்ட்டும் 500 1000 ஆக்கிறதுக்கான எஃபர்ட்டும் ஒன்று தான் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நல்லா தெரியணும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பற்றிய இந்த 3 விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வளர்ந்து சம்பாதிக்கும் போது அதை அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இதை ஒரு தடவை சொல்லிக் கொடுக்குறதோட நிறுத்திடக்கூடாது. எப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் காம்பவுண்டிங்கோட பெனிஃபிட்ஸை அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இன்ஃபேக்ட் இந்த கான்செப்ட்ஸை அவங்களால மற்ற கிட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அந்தளவுக்கு அவங்க மனசில் ஆழ பதிஞ்சிருங்க. அடுத்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது சேமிப்பு, சேவிங்ஸ். தாத்தா பாட்டி, மாமா அத்தை, சித்தி சித்தப்பான்னு உறவுக்காரங்க அல்லது குடும்ப நண்பர்கள் கொடுக்குற பணம் எல்லாம் அவங்களுக்கு சேர்த்து வைக்க தெரியணும். இன்றைக்கி வாங்கி அனுபவிக்க வேண்டியதை ஏன் தள்ளி போடணும் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. நியாயமான கேள்வி தானே? அப்போ அவங்க அப்படி சேர்த்து வைக்கிறதுக்கு நாம் அவங்களுக்கு ஒரு காரணம் கொடுக்கணும். 1 வருஷம் முடிவில் உன் சேவிங்ஸில் எவ்வளோ பணம் இருக்குதோ அதை நான் மேட்ச் பண்ணி டபுள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். 1 வருஷங்கிறது நமக்கு ரொம்ப ஷார்ட்டான பீரியட், ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப லாங்கான பீரியட். அவங்க அதுக்கு ஒத்துக்கலைன்னா நீங்கள் 1 வருஷத்தை குறைச்சி 6 மாதத்துக்கு ஒரு தடவை டபுள் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஒரு 3 தடவை டபுள் ஆனாலே அவங்களுக்கு அதில் இருக்கிற பலன் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கலாம். 100% மேட்ச் பண்ணுறதுக்கு பதிலாக 50, 40 அப்படின்னு குறைச்சிட்டே வரலாம். இந்த சேமிப்பெல்லாம் ஆக்சுவல் ஃபிசிக்கல் காசாக அவங்கக்கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் வீட்டில் நாங்கள் ஸ்ப்ரெட்ஷீட் போட்டு ட்ராக் பண்ணுவோம். நீங்களும் அதே செய்யலாம், அல்லது நோட் புக் போட்டு ட்ராக் பண்ணலாம். இப்படி சேமிக்கிறதுக்கு நாம் என்கரேஜ் பண்ணுறதுனால அவங்க 2 விஷயம் கற்றுப்பாங்க. 1, மணி மேனேஜ்மெண்ட். எவ்வளோ பணம் உள்ளே வருது, அதில் எவ்வளோ சேமிக்கிறோம், எவ்வளோ செலவழிக்கிறோம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சேமித்தால் டபுள் ஆகுங்கிற பெனிஃபிட் இருக்குது. சேமிக்கலைன்னா உடனே இப்போவே அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. 2ல் எது முக்கியம்னு அவங்க முடிவெடுக்கணும். மொத்தத்தையும் சேமிக்க நாம் புஷ் பண்ணக்கூடாது. சில விஷயங்களை இப்போ அனுபவிக்கணும், சில விஷயங்களை வருங்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனா அல்லது டிலேடு கிராட்டிஃபிகேஷனா அப்படின்னு அவங்களுக்கு முடிவெடுக்க தெரியணும். இந்த சேவிங்ஸ்னால் அவங்க கற்றுக்கிற இன்னொரு விஷயம் மணி ஒர்க்கிங் ஃபார் அஸ். அதாவது நாம் தான் பணத்துக்கு உழைக்கணும்னு இல்லை, நாம் வச்சுருக்கிற பணமும் நமக்காக உழைக்கும் அப்படிங்கிறத கற்றுப்பாங்க. அதாவது அவங்க வச்சுருக்கிற பணம் ஒவ்வொரு வருஷமும் டபுள் ஆகுது இல்லையா, அதிலிருந்தே பணம் நமக்காக உழைக்கிற கான்செப்டை அவங்க கற்றுப்பாங்க. இந்த சேவிங்ஸ் பழக்கம் அவங்கக்கிட்ட எஃபெக்டிவாக ஒர்க் ஆகணும்னா நாம் இன்னொரு விஷயம் செய்யணும். ஆக்சுவலாக செய்யக்கூடாது. என்னென்னா, அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. நான் வளரப்போ கஷ்டப்பட்டேன்ப்பா, என் பிள்ளைக்கு அந்த கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியே நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைங்க எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. சில பேரண்ட்ஸ் இன்னும் ஒரு படி மேலே போய் கேட்காமலே வாங்கி கொடுப்பாங்க. அதில் 2 பிரச்சனை இருக்குது. 1, நமக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் தான் நம்ம பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்றாங்களே, அப்புறம் ஏன் நான் சேமிக்கணும், அதை வெடி போட்டு கொளுத்திடலாம் அப்படின்னு நம்ம பிள்ளைங்க யோசிப்பாங்க. 2வது, கஷ்டப்படாமல் இப்படி ஈஸியாக கிடைச்ச பொருட்களோட மதிப்பை அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம்.
ஒரு கிரிக்கெட் பேட்டை நாம் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்கியிருந்தா எப்படி வச்சுருப்போம்? அதே கிரிக்கெட் பேட்டை நம்ம அப்பா அம்மா, ஓ கிரிக்கெட் பேட் வேணுமா, இந்த வாங்கிக்கோ அப்படின்னு உடனே வாங்கி கொடுத்தா அதை எப்படி வச்சுருப்போம்? ரெண்டு சினேரியோலையும் பேட்டை பத்திரமா தான் வச்சுருப்போம். ஆனால் முதல் சினேரியோவில் நம்ம பர்சனலாக முதலீடு போட்டிருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கவனத்தோடு இருப்போம். அந்த பேட்டோட வேல்யூவை அப்ரிஷியேட் பண்ணுவோம். அந்த ஓனர்ஷிப் நம்ம குழந்தைகளுக்கு இருக்கணும்னா அவங்களுக்கு ஈஸியாக எதையும் நம்ம வாங்கி கொடுக்கக்கூடாது. சேர்த்து வச்சு வாங்க என்கரேஜ் பண்ணணும். அதுக்காக எல்லாத்தையும் அப்படி சேர்த்து வச்சு வாங்க வைக்கணும் அப்படின்னு இல்லை. அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற விஷயங்களை சேர்த்து வச்சு வாங்க வைக்கணும். அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் அதில் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் ஏற்படுத்தணும் அப்படின்னா நாம் வாங்கி கொடுக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு எங்கள் வீட்டில் பசங்களுக்கு அவங்க க்ரியேட்டிவிட்டி பெட்டர் ஆகணும் அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு லெகோ வாங்கி கொடுத்தோம். ஒன்ஸ் அது அவங்களுக்கு பிடிச்ச பிறகு நாங்கள் புது லெகோ எதுவும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதில்ல. அவங்க அலவன்ஸில் இருந்து அவங்களே சேர்த்து வச்சு வாங்கிக்குவாங்க. அப்படி அவங்க சேர்த்து வச்சு ஒரு பொருளை வாங்குறாங்கனாலே அதோட மதிப்பு அவங்களுக்கு நல்லா தெரியும். பத்திரமா வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும். ஒருவேளை அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்கி அதை கொஞ்ச நாளிலேயே பயன்படுத்தாமல் போனாங்கன்னு வைங்க, அடுத்த தடவை ஒரு பொருள் வாங்கும்போது இதை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்துவோமா, ஒர்த்தா அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்குவாங்க. அங்கேயே நீட்ஸ் வெர்சஸ் வாண்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அத்தியாவசிய தேவைக்கும் அவசியம் இல்லை ஆனால் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் பார்க்க கற்றுப்பாங்க. இப்படி ஒரு பொருளோட வேல்யூவை அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண சொல்லி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய வாழ்ந்துக்கிட்ட குடும்பத்தை பார்த்துருக்குறோம். ஒரு ஜென்ரேஷன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சொத்து சேர்த்து வைக்கிறாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் ஓரளவு பாதுகாத்துக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே கஷ்டத்தை பார்த்துருப்பாங்க, பொருட்களோட வேல்யூ தெரியும். ஆனால் மூணாவது ஜென்ரேஷன் இருக்குது பாருங்கள், பெரும்பாலும் மொத்தத்தையும் அழிச்சிடுவாங்க. அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. வெல்த் பில்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டிகிட்ட இருந்து கற்றுக்காமல் விட்டது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வெல்த் பில்டிங் தான் தெரியல, அட்லீஸ்ட் வெல்த் ப்ரிசர்வேஷன், அதாவது இருக்கிற சொத்தை பாதுகாப்பாக வச்சுருக்கிறது, அதுவும் தெரியாமல் மொத்தத்தையும் தொலைச்சிருப்பாங்க. அதனால் நாம் பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பொருளோட வேல்யூவை அப்ரிஷியேட் பண்ண தெரியலன்னா அந்த நிலைமை தான் நம்ம பிள்ளைகளுக்கும் வரும். அதனால் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காம அதுக்கு அவங்கள கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்க நாம் என்கரேஜ் பண்ணணும். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அண்ட் சேவிங்ஸ் கான்செப்டை நாம் 12 வயசுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துறது நல்லது. ஃபைனான்ஷியலாக மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த 2 விஷயம் தெரிஞ்சாலே தாராளமாக போதும். மற்றதெல்லாம் ஈஸியாக அவங்களே கற்றுப்பாங்க. 12 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாபிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். அவங்கள லாங் டேர்மில் யோசிக்க நாம் ட்ரெயின் பண்ணலாம். இன்றைக்கி எடுக்கிற முடிவோட இம்பேக்ட் 5 வருஷத்தில் எப்படி இருக்கும், 50 வருஷத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு யோசிக்க தெரியணும். இப்போ ஒரு காலேஜ் டிகிரி படிக்க போகிறாங்கன்னா அந்த டிகிரினால் 5 வருஷத்தில் என்ன பயன், 50 வருஷத்தில் என்ன பயன். இன்றைக்கி அவங்க ஒரு முதலீடு பண்ணுறாங்கன்னா அதனால் 5 வருஷத்தில் என்ன பயன், 50 வருஷத்தில் என்ன பயன். இப்படி ஒவ்வொரு டெசிஷனுக்கும் அதோட காம்பவுண்டிங் பெனிஃபிட்ஸை அவங்களுக்கு பார்க்க தெரியணும். அப்படி பார்க்க தெரிஞ்சாலே வாழ்க்கையில் நிறைய முடிவுகள் மிகச்சரியாக எடுப்பாங்க. அடுத்து அவங்களுக்கு தெரிய வேண்டியது நாம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, சம்பாதிச்சதில் எவ்வளோ சேமித்து முதலீடு பண்ணினோம் அப்படிங்கிறதான் முக்கியம். ரிச் டேட் புவர் டேட் புக்கில் சொன்ன மாதிரி பணம் சம்பாதிச்சு கொடுக்குற அசட்ஸை வாங்கணுமே தவிர பணத்தை விரயமாக்குற கடனை வாங்கக்கூடாது. பகட்டான வாழ்க்கை வாழ்கிறவன்லாம் பணக்காரன் இல்லை, அதில் முக்கால்வாசி பேரோட வாழ்க்கை கடனில் தான் ஓடுது. அதே மாதிரி நாமளும் வாழணும்னு முயற்சி பண்ணி கடனாளி ஆகிடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். முக்கியமாக அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண வாழாமல் அவங்க ஃப்யூச்சருக்கு எது நல்லதோ அதை புத்திசாலித்தனமாக செய்ய தெரியணும். அடுத்து அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸோட முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும். வாழ்க்கையில் பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஃபைனான்ஷியல் பிளானிங் இருந்தாலே நம்மளால் ஈஸியாக அதை மேனேஜ் பண்ண முடியும். சீக்கிரமே ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும் அடைஞ்சிடலாம். அப்படி ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அடைஞ்சிட்டா நானும் வாழ்ந்தேன்னு இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச உதவியை சொசைட்டிக்கு பண்ணக்கூடிய லக்ஸரி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். இதை 4 ஸ்டெப்ஸில் சொல்லலாம். முதல் ஸ்டெப், நல்ல சம்பாதிக்கிறதுக்கான அறிவையும் திறமையையும் வளர்த்துக்கணும். 2வது ஸ்டெப், அந்த அறிவையும் திறமையும் பயன்படுத்தி சம்பாதிக்கணும். 3வது ஸ்டெப், சம்பாதிச்ச பணத்தில் பெரும்பகுதியை முதலீடு பண்ணணும். 4வது ஸ்டெப், முதலீடுலேருந்து வர வருமானத்தை நம்ம சம்பள பணத்தை விட அதிகமாக ஆகணும். இந்த 4 ஸ்டெப்ஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாலே நமக்கு வாழ்க்கையில் மற்ற விஷயங்களை பண்ணுறதுக்கான சுதந்திரம் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியணும். இந்த அளவுக்கு அவங்களுக்கு லாங் டேர்மில் யோசிக்க தெரிஞ்சிட்டாலே அவங்க அந்த கோலில் பாதி தூரம் போயிட்டாங்கன்னு அர்த்தம். மிச்ச தூரத்தை கடக்கிறது அவ்வளோ சிரமம் இல்லை. அப்புறம் நிறைய பெற்றோர்கள், நான் சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்குப்பா,
என் ஆயுசுக்கு அப்புறம் எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அப்படி சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அந்த எண்ணம் அவங்க மனசில் பதிஞ்சிருச்சுன்னா, அவங்களுக்கு வாழ்க்கையில் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான மோட்டிவேஷன் எப்படி வரும்? அதுக்கு பதிலாக என்னாலேயே வாழ்க்கையில் இவ்வளோ சாதிக்க முடிஞ்சது, அப்போ உன்னால் எவ்வளோ முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்க கான்ஃபிடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷனுக்கு அது நல்ல பூஸ்ட் கொடுக்கும். வருங்காலத்தில் நம்மளை நம்பி இல்லாமல் சொந்த காலில் நின்று சாதிச்சு காட்டுவாங்க. பெற்றோர்களா நமக்கு அதை விட என்ன பெரிய பெருமை வேணும்? இதெல்லாம் நாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள். இதுபோக மார்க்கெட்டில் என்னென்ன அசட்ஸ் இருக்குது, எதுலெல்லாம் முதலீடு பண்ணலாம், அதில் இருக்கிற ரிஸ்க்ஸ் என்ன, எவ்வளோ ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம், அந்த ரிட்டர்னுக்கு காம்பவுண்டிங் பெனிஃபிட் என்ன, இதெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த டாப்பிக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும். 15 வயசுக்கு அப்புறம் இதை நாம் சொல்லிக் கொடுக்கலாம். ஆக்சுவலாக 15 வயசுக்கு அப்புறம் நாம் சொல்லிக் கொடுக்கணுன்னே அவசியம் இல்லை. இன்டர்நெட்லேயே அவங்க அழகாக ஃபைனான்ஷியல் டாபிக்ஸை கற்றுக்கலாம். அவ்வளோ ஏன், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்தாலே போதும். ஒவ்வொரு டாபிக்ஸும் நான் ஃபவுண்டேஷனில் இருந்து தான் இந்த சேனலில் பப்ளிஷ் பண்ணிட்டு வரேன். அதை எல்லாத்தையும் ரிலீஸ் ஆன தேதிப்படி வரிசையாக பார்த்துட்டு வந்தாலே தாராளமாக போதும். அதுவே அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணிடும். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மங்கி சி மங்கி டூ அப்படின்ன மாதிரி அவங்களுக்கு நாம தான் முன்மாதிரி. நாம் பண்ணுறதில் அட்லீஸ்ட் பாதியாவது அவங்க பண்ணுவாங்க. ஒரு பென்ஸ்காரை பார்த்துட்டு வாவ் சாமத்தியான காரா இல்லை அப்படின்னு நாம் சொன்னோம்னா அதுதான் அவங்க மனசுலையும் பதியும். அதே அது வெறும் கார் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா அப்படித்தான் அவங்களும் பார்ப்பாங்க. நம்ம குழந்தைங்க எதை அப்ரிஷியேட் பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படின்னு மறைமுகமாக நாம் தான் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம். நல்ல விதமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோமா அல்லது மோசமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கையில் தான் இருக்குது. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.